திமுக அவமானப்படுத்தியதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. தவேக அழைத்தால் கண்டிப்பா அவர்களுக்காக நான் பேசுவேன். ஆனால் வயதாகி விட்டதால் அரசியல் செய்யும் அளவுக்கு எனக்கு வலிமை இல்லை. ஆனால் விஜய் அழைத்தால் கண்டிப்பாக போவேன்னு திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் வெளிப்படையாவே பேசியிருக்காரு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சிகளை விரிவா பார்க்கலாம். விஜயுடன் சேர்ந்து பயணிக்க விரும்புவதாகவும் அவர் அழைத்தால் தமிழக வெற்றி கழகம் கட்சியில இணைந்து செயலாற்ற விரும்புவதாகவும் கூட நாஞ்சில் சம்பத் தெரிவிச்சிருக்காரு. அவர் தனது பேச்சில் அதிமுக தமிழ்நாட்டில் பலமாக இல்லை, அதிமுகவின் பலம் கடந்த சில தேர்தல்களாக குறைந்து விட்டது. முக்கியமாக சில இடங்கள்ல அதிமுக 3ஆம் இடத்துல தான் இருக்கு, சில இடங்கள்ல 4ஆம் இடத்துலயும் இருக்கு. அந்த அளவிற்கு மோசமான நிலையில அதிமுக இருக்கு. அப்படி இருக்க அதிமுக திமுக இடையே எப்படி மோதல் இருக்கும்? அதிமுக திமுகவை எதிர்க்கும் அளவிற்கு சக்தி இல்லை. அதிமுகவிற்கு அவ்வளவு கள வலிமை இப்போது கிடையாது. அதை செய்வதற்கான வலிமையும் அதிமுகவிடம் இல்லை. இன்னொரு பக்கம் தவேக அதிமுகவை விட வலிமையா இருக்கு. தவேக திமுகவை எதிர்க்கும் நிலையில இருக்கு. திமுக என்னை மேடை பேச்சுக்கு அழைக்கும் நிலை இருந்தது. ஆனால் நான் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக பேசியதால என்னை திமுக அழைக்கப்படல. திமுகவிற்கு போட்டியே தவேக தான். பல தொகுதிகள்ல திமுகவுக்கும் தவேகவுக்கும் தான் நேரடி போட்டியா இருக்கு. கள நிலவரம் அப்படிதான் சொல்லுது. தவேகவுக்கு மக்கள் ஆதரவு இருக்குன்னு நான் கூறியதால திமுக என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. திமுக என்னை அவமானப்படுத்தியிருக்கு. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தவேக அழைத்தால் கண்டிப்பா நான் போவேன். அவர்களுக்காக நான் பேசுறதுக்காக செல்வேன். ஆனால் அரசியல் செய்ய எனக்கு வலிமை இல்லை. எனக்கு வயதாகி விட்டது. இன்னொரு கட்சியில இணைந்து பணிகளை செய்யும் அளவுக்கு வலிமை இல்லை. ஆனால் விஜய் அழைத்தால் செல்வேன். அவரின் கட்சிகளுக்காக செயல்படுவேன் அப்படின்னு பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாம தவேகவுக்காக பேசினாலும் திமுகவை எங்குமே எதிர்த்து பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. திமுகவுடன் துவேசம் கொண்டும் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. தவேகவின் கொள்கை பிடித்து இருக்கு. விஜய் அரசியல தொடங்கிய விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. தவேக ஒரு திராவிட கட்சி தான். அவர்கள் திராவிட சித்தாந்தம் கொண்ட கட்சி தான். தவேகவின் கொள்கை தலைவர்களாக பெரியார், அண்ணா இருக்காங்க. அதனால தவேக திராவிட கட்சி தானும் பேசியிருக்காரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று அரசியல் செய்யும் கட்சி தான் விஜயின் கட்சி. எனக்கு இது மகிழ்ச்சியை கொடுக்குது. விஜயின் நடவடிக்கை எனக்கு நம்பிக்கை அளிக்குது. சட்டமன்ற தேர்தலில் விஜய் பாஜகவை எதிர்க்க வேண்டியது திமுக தான். திமுகவை அதனால்தான் பந்து போல விஜய் உதைக்கிறாரு. விஜய் அதனால திமுகவையே எதிர்க்கிறாங்க. இதுல தவறு எதுவுமே இல்லை அப்படின்னு நாஞ்சில் சம்பத் வெளிப்படையாவே பேசியிருக்காரு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.